சிஸ்டத்தை சரி பண்றதா இல்ல முழுசா மாத்தி புதுசா கட்டுறதா? இன்னைக்கு இந்த அரசியல்வாதத்தை தான் அலச போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க நோக்கம் வெறும் ரிப்பேர் பண்றதில்ல, சிஸ்டத்தை முழுசா இடிச்சிட்டு புதுசா ஒன்ன கட்டுறது. அப்போ சீர்திருத்தத்துக்கும் புரட்சிக்கும் என்னதான் வித்தியாசம்? அத புரிஞ்சிக்க முதல்ல மேலோட்டமான சீர்திருத்தம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வாதமே இப்போ இருக்கிற இலவச அரசியல் மேல வைக்கப்படுற ஒரு நேரடி விமர்சனத்துல இருந்து தான் தொடங்குது. அதாவது தற்காலிகமா சில நன்மைகளை கொடுத்துட்டு மாநிலத்தோட பெரிய பிரச்சனைகளை மறைக்கிற ஒரு தந்திரம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குறுகிய கால கொள்கைகளால தான் மாநிலத்துக்கு இவ்ளோ பெரிய கடன் ஏற்பட்டிருக்குன்னு சுட்டிக்காட்டப்படுது. இந்த உவமை என்ன சொல்லுதுன்னா, இருக்கிற கட்சிகளை மாத்தி மாத்தி தேர்ந்தெடுக்கிறதுனால எந்த மாற்றமும் வராதுன்னா. சிஸ்டம் சேஞ்ச் வேணுங்கிற இந்த குரல் ஒரு ஆழமான வரலாற்றுவாதத்திலிருந்து வருது. வாங்க அதை பார்ப்போம். இங்க ரொம்ப பழமையான நம்ம பண்பாட்டு வரலாற்றை இந்த கொஞ்ச கால அரசியல் வரலாற்றோட ஒப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது குறுகிய கால அரசியல்ல கவனம் செலுத்தினதால நம்மளோட ஒரு பெரிய வரலாற்று அடையாளத்தையே மறந்துட்டோன்னு வாதிடப்படுது. அப்போ இந்த வரலாற்றை திரும்ப எடுக்கிறதுக்கு எதுக்கு முக்கியம்? ஏன்னா இது ஒரு தனித்துவமான அரசியல் அடையாளத்துக்கு அடித்தளமா இருக்கு. இந்த வரலாற்று அடையாளத்தை வச்சுதான் பொருளாதார தன்னிறைவை மையமா கொண்ட ஒரு புதிய மாடலை முன்வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடலுக்கும் முன்வைக்கிற மாடலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது சார்பு நிலையிலிருந்து தன்னிறைவை நோக்கிய பயணம். சரி, இந்த தன்னிறைவு பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குறது? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் பிளான் முன்வைக்கப்படுது. இதோட இலக்கு என்னன்னா, மக்கள் இருக்கிற இடத்திலேயே அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறது தான். சரி, இந்த விஷனை அரசியல் ரீதியா எப்படி சாத்தியப்படுத்துறது? அதற்கான வியூகம் தான் இந்த வாதத்தோட முக்கியமான பகுதி. ஜெயிக்கிறதுக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்க கூடாது, சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும்னு இந்த வாதம் சொல்லுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வழக்கமான தேர்தல் கூட்டணி அரசியலை சுத்தமா ஒதுக்குது. இறுதிவாதம் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள போய் மாத்த முடியாது. அப்போ கேள்வி இதுதான், நமக்கு தேவை தற்காலிகமான நிவாரணமா இல்ல முழுமையான ஒரு மறு தொடக்கமா?